A student, 12th standard chapter 1 application of matrix. Yeah. Application of matrix constants of system of linear equation by rank method. Yeah. ஒரு linear equation question கொடுத்திருப்பாங்க. அந்த linear equation யூஸ் பண்ண போறோம். Find the rank matrixல நான் எப்படி rank follow பண்ண போறோம். Okay. Okay, working step நம்ம 3 linear equation ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. For example, x plus y plus z equal to 5. 2x plus 3y plus 4z equal to 8. The 3 equation linear equation கொடுத்திருப்பாங்க. அந்த linear equation ax equal to b ஃபார்மேட் சொல்றோம். இது லாஸ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் xy z ஓட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் ஈக்குவேஷன்ல xy z ஓட கோஎஃபிஷியன்ட், தேர்ட்ல xy z கோஎஃபிஷியன்ட். இந்த எத்தனை வேரியபிள் xy z வேரியபிள் ஈக்குவல் டு b1 b2 b3. மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணா செகண்ட், தேர்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணா தேர்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணும். இப்போ நமக்கு ரேங்க் மேட்ரிக்ஸ்னா a ஸ்லாஷ் b. ஓகே, a ஸ்லாஷ் b நம்ம வரும் a ஸ்லாஷ் b. ஓகே, ஒன்று நம்ம ஜஸ்ட் என்னென்ன ஃபாலோ பண்ண நமக்கு இட் இஸ் எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணணும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டா நெக்ஸ்ட் நேரம் ரோ ஃபாலோ நமக்கு வேல்யூ நேரம் ரேங்க் 3 சொல்யூஷன் இருக்குது. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், நோ சொல்யூஷன். ஓகே, அந்த 3 சொல்யூஷன் பண்ணலாம். கொஸ்டின் கேட்பாங்க, ரேங்க் மெத்தட்னு கொஸ்டின் மென்ஷன் பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸலன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு ரேங்க் ரோ ஏவா ரேங்க் நடக்கும். இது ஃபுல்லாக ஏவா, இது ஃபுல்லாக ஏ. இல்லை எத்தனை நான் ஜீரோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா நமக்கு ஃபுல்லாக நான் ஜீரோ ஏக்கம்மா, இது ஃபுல்லாக ஏவா ரேங்க் ரோ ஆஃப் ஏவா ரேங்க் 3. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ நான் ஜீரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ நான் ஜீரோ, அப்போ ரேங்க் 3. நெக்ஸ்ட் ஏக்கம்மா பி, ஃபுல்லாக ஏக்கம்மா பி ரேங்கும் நான் ஜீரோ 3. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னா 3. ரேங்க் 3 அன்னோன்ஸ் லெவலில் நமக்கு AXY 3 அன்னோன்ஸா, அப்போ XY 3 அன்னோன்ஸ்னா ரேங்க் நமக்கு 3 வந்துச்சு. 3க்கு 3 கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் இஸ்னா நமக்கு கன்சிஸ்டன்ஸ் அண்ட் கேஸ் யூனிக் சொல்யூஷன். வெரி இம்பார்ட்டன்ட் நேரம் கன்சிஸ்டன்ஸாக இருக்கும் அண்ட் கேஸ்னா எப்படி இருக்கும் யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். ரேங்க் எப்படி இருக்கணும், ரேங்க் 3 இருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரோ ஆஃப் ஏ வந்து 2 ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ எத்தனை நம்ம நான் ஜீரோ வரும். இப்போ வந்து A3 வந்து ஜீரோ ஆகிடுச்சுப்பா. இப்போ ஜீரோ ஆகிடுச்சு நாங்கள் என்ன பண்ணோம் R1 ஜீரோ இல்லை R2 ஜீரோ இல்லை, அப்போ ரேங்க் என்ன ரோ ஆஃப் ஏ 2. ஓகே, திரும்பி இங்கேயும் ஜீரோ ஆகிடுச்சு, இது ஃபுல் ரோவும் ஜீரோ ஆகிடுச்சுன்னா அப்படின்னா ரேங்க் என்ன வரும் ரோ ஆஃப் ஏவா ரேங்க் 2, ரோ ஆஃப் A, B ரேங்கும் 2. அப்புறம் சேம் 2. நம்ம அன்னோன்ஸ் எவ்வளோ நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3. 3வோட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ரேங்க் 2. ரேங்க் நமக்கு 2 வந்துடுது. அப்போ 3வோட கம்மி 2 வந்துச்சுன்னா என்ன சொல்யூஷன் the system is constants என்ன நமக்கு and has infinity many solution. Okay, rank 3 ஈக்குவலா வந்தா யூனிக் சொல்யூஷன். ரேங்க் 3 ஓட என்ன கம்மியா 2 வந்துச்சுன்னா ஏன் 2 எப்படி வந்துச்சு நமக்கு எத்தனை என்ன நம்பர் ஆஃப் ஜீரோன்னு பாக்குறீங்க. லாஸ்ட் ஃபுல்லா ஜீரோ வந்துச்சுன்னா நான் ஏ ரேங்க் 2, A, B ரேங்க் 2. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும் நமக்கு இன்கன்ஸ்டன்ட் அண்ட் கேஸ் மெனி இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா, ஓகே ஓகே. அப்படி இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா எத்தனை ஆர்பிட்டரி எடுக்கணும் நமக்கு ரேங்க் 2 வந்துச்சுன்னா இல்லையா சிங்கிள் ஆர்பிட்டரி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எனி ஒரு வேல்யூக்கு நேரம் டி என்ற ஒரு பேராமெட்ரிக் ஃபார்ம் பண்ணணும். டி ஆர் K1 ஆர் எஸ் எனி ஒரு வேல்யூ நம்ம டி எதாவது ரூல்லாம் இல்லை K1 எடுக்கலாம், எஸ் எடுக்கலாம், எனி வேல்யூ. அந்த டி எப்படி இருக்கும் பிலாங்ஸ் டு ஆர்ல இருக்கும். அப்போ ரேங்க் 2 இருந்துச்சுன்னா சிங்கிள் ஆர்பிட்டரி எடுக்கணும். ஓகேவா, ஓகே, இது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ரேங்க் ஃபார் எக்ஸாம்பிள்னா 2 ரோவும் ஜீரோ ஆயிடுச்சு. நீ சிம்பிளை பண்ணும்போது லாஸ்ட் ரிசல்ட் வரும்போது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் அந்த 2 ரோவும் ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ ரேங்க் என்ன வரும் ஏவோ ரேங்க் 1, A, B ரேங்கும் 1. ஓகே, அப்போ 3வோட ரேங்க் 1 வந்துச்சுன்னா அந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நமக்கு 3வோட கம்மியாக இருக்குது, 1 இருக்குது. 1 வந்தாலும் நமக்கு இந்த சிஸ்டம் இஸ் கன்ஸ்டன்ஸ் தான். ஏன்னா நமக்கு அண்ட் கேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்லலாம். அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா அதான் ஆர்பிட்டரி எத்தனை எடுக்கணும் 2 ஆர்பிட்டரி எடுக்கணும். 2 வேல்யூக்கு ஆர்பிட்டரி. அவள் புட்டுன்னா வரும் ஒய்க்கு டி எடுத்துக்கு, இசட்டுக்கு எஸ். டி எஸ் எதுக்கு பிலாங்ஸ் டு ஆர். ரேங்க் 3வோட 2 இருந்துச்சுன்னா ரேங்க் 2 இருந்துச்சுன்னா 1 ஆர்பிட்டரி. ரேங்க் வந்து நமக்கு 1 வந்துச்சுன்னா 2 ஆர்பிட்டரி. எனி 2 வேல்யூக்கு ஒய்க்கும் இசட்டுக்கும் K1 K2 எடு, அது எஸ் டின்னு கூட எடு. எனி ஒன்னோட டிஃப்ரெண்ட் தான், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டரி வேல்யூ பேராமெட்ரிக் ஃபார்ம் எடுக்கணும். ஓகே ஓகே, இதுதான் நமக்கு லாஸ்ட். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்
ஏவோட ரேங்க் 2 வந்துச்சு. இப்போ ஏவோட ரேங்க் 2 வந்துச்சு. ஏ கமா பி ரேங்க் 3 வந்துச்சு. ஏவோட ரேங்க் 2, ஏ கமா பி ரேங்க் 3. நம்ம 3 அன்னோன்ஸ் தான் வரணும். ரெண்டு ஈக்குவலாக இருக்குதா? நாட் ஈக்குவல் டு. அப்போ நாட் ஈக்குவல் தான் அந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ஸ். ஆனால் நமக்கு அண்ட் கேஸ் நோ சொல்யூஷன். இது கன்சிஸ்டன்ஸ்னா நமக்கு என்ன வரும்? இன்ஃபைனி பண்ணி சொல்லலாம். இன்கன்சிஸ்டன்ட் நமக்கு என்ன வரும்? நோ சொல்யூஷன். ரெண்டு ரேங்கும் டிஃப்ரெண்டாக இருந்தாவே நம்ம என்ன சொல்யூஷன்? நோ சொல்யூஷன். ரேங்க் நமக்கு 2 வந்துச்சுன்னா என்ன சொல்றேன்? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். எத்தனை ஆர்பிட்டரி எடுக்கணும்? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி, சிங்கிள் ஆர்பிட்டரி. 1 ஆர்பிட்டரி பேராமெட்ரிக் ஆர் 1 ஆர்பிட்டரி எனி சேம் தான். ஒன்றுக்கு மட்டும் நான் இசட்டுக்கு டி கொடுத்து ரிமைனிங் 2 வேல்யூஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே. அதே நெக்ஸ்ட் ரேங்க் 1 இருந்துச்சுன்னா 2 வேல்யூக்கு ஆர்பிட்டரி பேராமெட்ரிக் கொடுத்து இன்னொரு தேர்ட் ஆர்பிட்டரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. இதான் நமக்கு கன்சிஸ்டன்சி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ணுற ஒர்க்கிங் ஸ்டெப்பு. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.